நடவடிக்கைகளை எமது மத்திய குழு கடுமையாக கண்டிப்பதோடு கௌரவ அனந்தி சசிதரன் அவர்களுடைய மேற்குறித்த நடவடிக்கையையும் கண்டிப்பதுடன் அவர் எமது கட்சியின் உறுப்பினராக இருக்கின்ற காரணத்தினால் அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளுகின்றனர். மேலும் கௌரவ சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு அவருக்கு வழங்கப்பட்ட பாராளுமன்ற குழுவின் ஊடக பேச்சாளர் என்ற பொறுப்பை பொறுப்பற்ற வகையில் பயன்படுத்தி கௌரவ சுமந்திரன் மற்றும் கௌரவ ரா சம்பந்தன் ஆகிய இருவருக்கும் எதிராக தொடர்ச்சியாக கருத்து தெரிவித்து வருவதையும் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கண்டிக்கும் அதேவேளை இவரது கட்டுமீறிய இச்செயற்பாடு தொடர்பாக அவர் மீது கேள்வி எழுப்பி தகுந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களை இலங்கை தமிழரசின் மத்திய செயற்குழு கேட்டுக்கொள்ளுகின்றது. முன்னதாக பிரித்தானிய பிரதமரின் உறைவிடத்தின் முன்பாகவும் பின்னர் 2025/2/2015 அன்று லண்டனில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் முன்பாகவும் இலங்கை அரசு தமிழினத்தை கருவறுப்பதை கண்டித்தும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரும் தமிழின அழிப்புக்கான சர்வதேச சுயாதீன விசாரணையை நடத்த கோரியும் எமது புலம்பெயர் தமிழர்கள் சிலரால் நடத்தப்பட்ட கவனஈர்ப்பு போராட்டத்தின் போது கௌரவ ரா சம்பந்தன் ஐயா அவர்களதும் கௌரவ சுமந்திரன் அவர்களதும் புகைப்படங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டமையும் இலங்கை தமிழரசு கட்சியின் இன்றைய மத்திய குழு வன்மையாக கண்டிக்கின்றது. இதே வேளையிலே யாழில் நடந்த உருவபொம்மை எரிப்பின் பொழுது அந்த உருவபொம்மைக்கு தீ வைத்து கொளுத்திய வல்வெட்டித்துறை நகர சபையின் முன்னாள் உபதலைவர் சதீஷ் அவர்களின் செயலையும் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு மிக வன்மையாக கண்டிக்கின்றது.